இன்னைக்கு என்ன நம்ம வீட்ல சமையல் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா ரசம், இது வந்து முள்ளங்கி கீரை பொரியல். Hey guys, welcome back to my channel Tarika Vlogs. கொஞ்சம் கேப் ஆகி போயிடுச்சு. என்னால் வந்து காலையில் இருந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஆஃப்டர் தைப்பூசம் எடுக்கிறோம்லக்கா. தைப்பூசம் முடிஞ்ச டியூஸ்டே. இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சமையல் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா ரசம், முள்ளங்கி பொரியல், முள்ளங்கி கீரை. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் அரைச்ச மாவு தான், இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி கார சட்னி வைக்காம தக்காளி சட்னி, வேற எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இதுக்கு முடிச்சுட்டு கிடக்கிறேன், வெளியில போற வேலைலாம் இருக்கு. ஸோ அதுதான் பார்க்கணும். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் ஆஃபீஸ் வந்து லீவ். காரணம் அதான் வெளி வேலைகள். அப்புறம் வந்து பல நாளா நான் வந்து தூக்கமின்மையால தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நைட்டு தூங்காமலாம் இல்லை, தூக்கம் வருது, ஆனா தூங்குறதுக்கு டைம் இல்லை. அந்த நிலைமையில நான் இருக்கேன். 5 மணி நேரம் தான் லிட்டரலா தூங்குறேன். சாட்டர்டே சண்டே ஏன் வந்ததுன்னே தெரியல. அவ்வளோ வேலை, என்னால முடியல. தைப்பூசம் வேற இல்லையா, அதனால. ஸோ எங்க அக்கா வந்து வெளி வேலைன்னு ஆள் எஸ் ஆயிடுறா. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை என் தலையில அரைச்சிட்டு இருக்கிறதே கொடுமையான வேலைன்னா அது வீட்டு வேலை. ஸோ எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டு கெஞ்சி கூத்தாடி லீவ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, வெளி வேலையும் இருக்கு. அது முடிச்சுட்டு வந்துதான் ஆத்தாடி, அது முடிச்சுட்டு வந்துதான். இது வந்து முள்ளங்கி கீரை பொரியல். ஸோ எண்ணெய், கடுகு, வாலுள்ள பூண்டு, இந்த வெங்காயம் வந்து நான் ஆக்சுவலி தக்காளி சட்னி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையே சரி போனால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துருக்கேன். எதுக்கு புது விதமான தக்காளியை வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணுவாங்க. வாலுள்ள பூண்டுன்னு சொன்னால எங்க வீட்டுல 2 இருக்கு வால் உள்ள ஜீவன்கள். மொத்தம் 3. ஒன்று பூண்டு, இன்னொன்று என் பையனடி, இன்னொன்று எங்க அக்கா கருப்பு பூண்டு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். கருப்பு குண்டு பூண்டு, மலைப்பூண்டு எங்க அக்கா பேர், நான் வச்சிருக்கேன். மலைப்பூண்டு. அடுத்து இதுதானே பச்சை மிளகாடி. வரேன், இப்படிதான் சொதப்புவாங்க. சொதப்பலாம் மாட்டேன், நீ வாய் முடிச்சு. Shut up your mouth. மூஞ்சி பாருங்க, கோணமானதான் போகுது. அதாவது அவங்கலாம் கோவப்பட்டு என் மேல தெரிக்கிறாங்க. என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி சோதனை வருவதுண்டு. அடுத்து நம்மளோட முள்ளங்கி கீரை. அவ்வளவுதான். இதுக்கு தேங்காய் திருவி போட்டாலும் போடலாம். இப்படி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே இரும்பிளிங்கா இருக்கு. எனக்கும் இருமல் வருது, அக்காக்கு இருமல். என்ன இது ஒரே நேரத்துல வருதுன்னு பச்சை மிளகா. இது வந்து தேங்காய் திருவி போட்டாலும் போடலாம், இல்ல அப்படியே விட்டுடலாம். எனக்கு இப்படியே கூட பிடிக்கும். டேஸ்ட் பயங்கரமா இருக்கும், சிறுங்கசப்பா இருக்கும், செம்மையா இருக்கும். முதல்ல அது தோண்டு போட்டோம், அப்பதான் உப்போட அளவு தெரியும். இல்லைன்னா அப்படியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போடுற மாதிரி இருக்கும். போய் கருவேப்பிலை எடுத்துனோம். முள்ளங்கி கீரைக்குலாம் உப்பு கம்மி தான். ஆமா, எங்க அம்மா வந்து பின்னாடி நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. கீரை மட்டும் எப்பயுமே இவ்வளவு சுருங்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும். அப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுருணும். தோரட்டம் போடு. அடுத்ததுக்கு போ. டேய் செவல, தாவுடா தாவு. தாவுடா தாவு செவல. எதுக்கு தாவற? பிரேக்ஃபாஸ்டுக்கான சட்னி ரெடி பண்றதுக்கு. வேற எதுவும் இல்ல, சிம்பிள் தக்காளி சட்னி தான். கடகடன்னு முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு சிம்பிள் தான், டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். ஆமா, அது ஓகே. இது முடிச்சுட்டு அப்படியே இட்லி வச்சுட்டு அடுத்தது வந்து சாப்பிட்டு வந்துட்டு ரசமும், அது பேர் என்ன, முள்ளங்கி ஃப்ரையும் பண்ணிடலாம். அவ்வளவுதான். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு. தெரிச்சுச்சா? தேவையா? எதுக்கு எடுத்துன்னு வந்து அது மூக்குள்ள விடுறேன். போன தூரம் வச்சு ஜூம் எதுக்கு ஆப்ஷன் வச்சிருக்கான். அடுத்து நெருப்பே பறந்துடும். போடு போடு கூட்ட போடு. கூட்டு ஒரு 5 கிராம் போடணும் பூண்டு. கொஞ்சம் செவரட்டும். ஜூம் தான் பாப்பா. எடுத்து போச்சு வரல. போன் ஞாபகம் பேரு, சிஸ்டம் ஞாபகம். சிஸ்டம்ல தான் ஷடவுனா போன்லயுமே வருமேடே. அது பேர் என்ன? அது பேர் சுவிட்ச் ஆஃப். என்ன நடந்துச்சுன்னா ஸ்டவ் சிம் பண்ணுன்னு சொல்றதுக்கு வந்து ஷட் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டேன்.
அது புரியுது. ஆனா பாரு என் அறிவு எவ்வளவு மங்கி போயிருக்கு. நான் வந்து போனுக்கும் சுவிட்ச் ஆஃபுக்கும் எனக்கும் போனுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டேன், சைலண்ட்லயுமே நான் போட மாட்டேன். எப்பயாவது வந்து நான் எப்பயாவதுலாம் இல்லை, டெய்லி நைட்டுமே சரி பகல்லையும் சரி, அது நான் தூங்கும் போதுதான் இந்த கம்பெனி கால் அப்படி இப்படின்னு எவனா வந்து கிரெடிட் கார்டு வேணுமா லோன் வேணுமா வெறும் டார்ச்சர் எனக்கு. அதனால நான் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஷட் டவுனு ஃபோனுக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, இது வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு இப்பயே உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி நல்லா வந்து வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இறக்கி விட்டுடலாம். உப்பு இங்கே இருக்கு. உப்பு தேவையான அளவு போதும்னு நினைக்கிறேன். போதும். நான் நிறைய போட்டேன், எங்கள் அம்மாவுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால நாங்கள் இப்பெல்லாம் கம்மி பண்ணிட்டோம் உப்பு. எனக்கு வேணும்னா ஆன் ஸ்பாட்டில் சட்னியில் போட்டு கலர் விட்டுப்போம் கை வச்சு. என் தங்கச்சிக்கு உப்பு கம்மி பண்ணுறது தான் நல்லதுன்றத நினைக்கிறேன். ஏன்னா கோவம் வந்து மூக்குக்கும் மேலேயும் வரும். எப்படி வரும்? எங்க அம்மா வந்து புத்தர் மாதிரி காலையில எழுந்து வந்து உட்காந்துப்பாங்க. ஒரு சில சமயம் ஃப்ரீ டைமா இருக்கும், அன்னைக்கு சீக்கிரமா குக் பண்ணி வச்சிருப்போம். ஆக்சுவலி அம்மா வந்து ஸ்லீப்பிங் பில் போடுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு தூக்கம் வரும். ஓகே ஃபைன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னைக்காவது அவங்களுக்கு சீக்கிரமா தூக்கம் எங்களை போட்டு எல்லாரும் நினைப்பாங்க, மாத்திரம் போடணும், சுகர் டேப்லெட் போடணும், பிபி டேப்லெட் போடணும், இன்னும் வந்து நீ பிரேக்ஃபாஸ்ட் செய்யற. ஆனா நான் செஞ்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு எங்க அம்மா வரவே வராது, பொறுமையே எழுந்து வரும். இப்போ வந்து அங்க உட்காந்து புத்தர் மாதிரி சாப்பாடு ரெடியா அப்படின்னு இப்பதான் வந்து எல்லாம் வெந்துட்டு இருக்கு பாரு. அதை எடுத்து வர வச்சுட்டா அவ. ஓகே, ஆனா அது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் திரும்பி வச்சாலும் அவ்வளவுதான் கொட்டுவேன். ஆமா ஆமா, இட்லி வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். தண்ணி காய்ச்சதுக்கு அப்புறம் தான் ஊற்றி வைக்கணும். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிருச்சாப்பா? வதங்கிருச்சு. மாம்ஸ் மேஜிக் போதும்ல. தக்காளி சட்னிக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு ஓவர் ஆயில்னு சொன்னீங்க அப்படின்னா டேஸ்டே நல்லா இருக்காது. சப்பி போட்ட மாங்காய் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெய்யோ சாச்சிட்டே இருந்தா ஊத்திட்டே இருக்கும். வச்சிரு. எப்படிதான் வந்து இந்த மாதிரினா ஆகுதுன்னு எனக்கு தெரியல. டேய், நான் கொஞ்சம் சாச்சிட்டேன்டா. டமால் சுட்டுட்டா. இது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. இது அடுப்புல வச்சு எடுத்ததுன்னு. இது மூட கூட தெரியாதுப்பாயா. எல்லா பக்கமும் மூடி இருக்குல்ல, அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல இட்லி வந்து எடுத்துட்டு போய் எங்க அம்மா வாயில கிட்டி சிம்ல இருந்தா எப்படி வேகும்? 10 நிமிஷத்துல ஃபுல் வை. தக்காளி தண்ணிய தொலை விடு. அது துணிக்குது பார்த்து இப்படி எடுக்கணும். தெரியும் ஆல்ரெடி. அப்புறம் ஆவி அடிச்சிருச்சுன்னு சொல்லாது. எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். உடனே என்ன நிறையன்னு சொல்லாத குண்டு. கட்ட குண்டு. ஒரு சீரியல்ல, ஏதோ ஒரு சீரியல்ல, நான் பார்க்க மாட்டேன் சீரியல்லாம், பட் ஆனா எங்க அம்மா பார்ப்பாங்கல்ல. ஸோ எனக்கு அந்த சவுண்ட் மட்டும் கேட்கும். நான் உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தா கூட அதுல வந்து கட்டக்குண்டுன்னு யாரையோ, எனக்கு யாரு எந்த சீரியல்னு கூட தெரியல. ஆனா எனக்கு அந்த பேர் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது வந்து என் பய பொண்ணுக்கு பேர் வந்து குள்ள குண்டு, எங்க அக்காவுக்கு பேரு கட்டகுண்டு, என் தங்கச்சிக்கு பேரு பெரிய குண்டு. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அக்காவோட சிரிப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? நிறைய டைம் அவரோட சிரிப்பே இதுதான். வெளியில சிரிச்சாலும் அவ இப்படிதான் சிரிப்பா. என் மைண்ட்ல பேக்ரவுண்ட்ல ஒரு இது போவோம். கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தா அந்த கோவை சட்டம் அது உனக்கு நான் கண்டிப்பா அந்த கிளிப்பை டவுன்லோட் பண்ணியே போட்டு காட்டினேன் எங்க அக்காவுக்கு. என்னமா உனக்கு தண்ணி தாகம் எடுக்குது? ஆமாண்டி. முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. காத்து 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 காத்தா காத்து அடிக்க போகுது. அப்படியே என்னத்தையும் சமாளி. இந்த மாதிரி சமாளிக்கிறவங்கலாம் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பிழைக்கவும் செய்யறாங்க. உலகிட்டம் உண்மையை ஒத்துக்கிறவங்களால பிழைக்க முடியாது. தக்காளி சட்னி வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து கொத்தமல்லி. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவினாதான் தக்காளி சட்னிக்கு ஒரு நல்ல மனமே வரும். அது வரைக்கும் தக்காளி சட்னி வேஸ்ட் தான். இதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நிறைய டைம். ஓகே, இப்போ நம்ம மாஸ்டர் பிளான்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்துவிட்டது. என்ன சேஞ்சுனா, எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனையா இருக்கும். அதனால எனக்கு ரசம்லாம் வேணாம், புண்ணா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மோர் வேணும்னு சொல்லிட்டா. எனக்கும் வேலை மிச்சம். முள்ளங்கி பொரியல், முள்ளங்கி கீரை பொரியல், மோர். அவ்வளோதான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து முள்ளங்கி பொரியலும் மோரும், இஞ்சி பச்சை மிளகாய், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தாளிச்சுட்டு வேலைக்கு பார்த்து ஓட வேண்டியதுதான்.
இன்னைக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கர வேலை இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் பயங்கர வேலை. சோ நாளைக்குமே வந்து சிம்பிளா வந்து கிருகிருங்குது உண்மையிலே. நாளைக்கு வந்து சிம்பிளா வந்து வச்சுக்கணும். அந்த வேலையில 10 குறைக்கு இதை தூக்கி இடுப்புல கட்டி வச்சுக்கணும் போல. ஆமா ஆக்சுவலி எனக்கு அதனால கிருகிருன்னு இருக்கு. இவங்க அம்மாவும் அக்காவும் அந்த வேலைத்தை பாக்குற இடத்துக்கு போயிருவாங்க. இது என் தலையிலதான் கட்டிட்டு போவாங்க. குரங்குல இருந்து பூச்சில இருந்து போட்டு அதுங்கெல்லாம் பத்திரமா தான் இருக்காங்க. நானும் எதுவும் மட்டும் தான் போராடுவோம். பஞ்சர் ஆயிடுவா. ஆக்சுவலி நானும் தான் அங்க இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஆளே நானும் எங்க அம்மாவும் தான். ஆனா என் தலையிலத்து இதை பாத்துக்கிறதுக்குன்னே நீ நியமிச்சுட்டு போறாங்க. ஆனா உண்மையா வந்து 2 days வந்து எனக்கு ஹெக்டிக்கா போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அது முடிஞ்ச உடனே எங்க பைரவி இதுக்கப்புறம் 2 நாளைக்கு வாக்கிங்கே கேட்க மாட்டா. அது அடிக்க எனக்கு சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு பஞ்சர் ஆயிடுவா. அவன் ஏன் அப்படி இருக்கானே எனக்கு தெரியல. அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடுறேன். முடிஞ்சிருச்சு. இதுவுமே இன்னொரு ஒரு 5 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிட்டா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். அடுத்து நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணுவோம். கிடைச்ச கேப்ல நான் பாத்திரம் தேய்ச்சி வச்சிட்டேன். அப்புறமும் 2 பாத்திரம் இருக்கும் சிங்க்ல. இது வந்து நம்ம இட்லி என் சகோதரி வந்து எடுத்து வச்சிருவா. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து தாரிக்கா செய்ய மாட்டா. இட்லி எடுபடியான மணிக்கா செய்வோம். கடகடன் ஆகட்டும். பருப்பினாடி என்ன மெதிக்குது. எதுக்குதான் என்ன மெதிக்குதுன்னே தெரியல. யாரும் நம்ப மாட்டீங்க. நான் காட்டுறேன். இந்த பாருங்க. எதுக்கு என்ன மெதிக்கிற? கட்டரி குட்டி கட்டரி கட்டக்குள்ள எதுக்கு என்ன மெதிக்கிற? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் நான் செஞ்ச சட்னியும். ஸோ இதை முடிச்சுட்டு மோரும் முள்ளாங்கியும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன். ரிப்பீட் மோட்ல ரேடியோ மாதிரி தேஞ்ச ரேடியோ மாதிரி. ஏன்னா அது முடிச்சாதான் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். சரி இப்போ நம்ம சாப்பாட்டு பிரேக்குக்கு போயிட்டு வருவோம். இங்கே பாருங்க இது வேற சார்ந்தப்படுது. நான் வேணுமா உனக்கு இட்லியே? இப்போ வந்து நம்ம முள்ளாங்கி பொரியல் செய்ய போகிறோம். ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னவென்றால் மிக்சிக்குள்ள தேங்காய், 1/2 மூடி தேங்காய், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஆக்சுவலி இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரம், அதனால நாங்கள் ஒரு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். தண்ணியில் எதுவுமே ஊற்றி தரலாம். அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். ஓரளவுக்கு குறைன்னு. ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் தேங்காய் பேஸ்ட் மாதிரி இருக்கும். பொரியல் மாதிரியே இருக்காது. கூட்டு மாதிரி இருக்கும். குருமா whatever you say. போதும். இதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் இருந்தால் பெட்டராக இருக்கும். கரெக்டாக்கா? எப்போதும் இல்லை இந்த எண்ணெய். நான் என் சகோதரி வந்து அப்பப்போ சரியா பார்த்துக்கிட்டியா கேட்டுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்லாம் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து சார்லி மாதிரி. அதாவது இந்த ஜாதகத்தில் 9 கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும் ஒரு நாள் தான் நெருப்பு இருந்தாலும் சமைக்கலாம், நெருப்பு எல்லாத்தையும் சமைக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, என்னடா அடுப்பு காயவே இல்லையேன்னு அவ்வளோ நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன் நான் அடுப்பே பற்ற வைக்கல. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன் நமக்குலாம் அடுப்பு பற்ற வச்சா என்ன, பற்ற வைக்காட்டி என்ன. ஆனால் அப்புறம் எங்கள் அக்கா கூட இருக்கிறதுனால அவளோட சாயா கிரகங்களும் எனக்கு ஒட்டிச்சு. அதனால நெருப்பு பற்ற வச்சு தான் ஆகணும். இல்லைன்னா மட்டும் நம்ம நெருப்பினாலும் சமைச்சிருவாங்க. பச்சை காய்கறிகளை அப்படியே சாப்பிடுவா. என்ன கடுகு. எங்க அம்மா கடுகுலாம் 1/2 ஸ்பூன் தான் போட சொன்னாங்க. அடிக்கடி காலியாகுதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பெல்லாம் அவ்வளவுதான் போட்டு குடும்பம் நடத்துவாங்க. சொல்லி கொடுத்தாங்க. இவன் 6 ஏலக்கான்னு சொன்னான். எங்க அம்மா 2 தான் போட சொன்னாங்க. அந்த மாதிரிதான் போட்டு சமைக்கலாம். எங்க அம்மா எங்க அம்மா வந்து 100 கடுகு 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். 200 கடுகு 1 மாசத்துக்கு யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் தப்பு. அதனால இப்ப நான் வந்து எங்க அம்மா மாதிரி ஃபாலோ பண்றேன். முள்ளங்கி கீரை வாங்கிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து முள்ளங்கி நேத்தே டிசைட் பண்ணியாச்சு வாங்கும் போதே. எங்க வீட்டுல ஒரு பெரிய முள்ளங்கி ஒண்ணு இருக்கு. அது சமைக்கலாம் முடியாது. இதோ இருக்கு பாருங்க. அதுக்கு கிச்சன்ல மட்டும் தான் இதுக்கப்புறம் நான் சமைக்கலாமா வேணாமா எனக்கு இதால கஷ்டமா இருக்கு. பண்றோம். ஏன் அப்படின்னா அவ வந்து நின்னுட்டே இருக்கா. உட்கார்ந்தா கூட பரவாயில்ல. நாங்க தான் தலையெழுத்து காலத்துக்கு நின்னு கிடக்கும். அவளுக்கு என்ன வேண்டி கிடக்கு. அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு வெறும் சமையல் தானே வேலை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து சமைப்பாங்க. இன்னுமே எங்க பெரியம்மா வீட்டுல எல்லாம் எதுக்கு இவங்க எல்லாம் உட்காந்து சமைக்கிறாங்கன்னு நான் யோசிப்பேன். இப்பதான் தெரியும் நின்று சமைச்சா வேலைக்கு. கண்டிப்பா அத்தனை பேருக்கு சமைப்பாங்களா அந்த காலத்துல. ஆனா ஒரு வீட்டுல வந்து 4 பேரு 5 பேர்னு இருப்பாங்க. ஒருத்தரவங்க ஒரு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன்.
காலையில செய்யற குழம்பு வந்து நைட்டுக்கு சாப்பிட மாட்டாங்களாமா, காலையில செய்யற சட்னி வந்து நைட்டுக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்களாம். இதெல்லாம் என்ன ஜென்மம், வரப்போற வைஃப் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நாளா 2 நாளைக்கே வச்சு சாப்பிடுறாங்க. காரக்குழம்பு வச்சா நாங்களா 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கப்படக்கூடாது. ஆமா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேனே, நிறைய டைம் ஆபீஸ்க்கே வந்து நேத்து வச்ச சட்னி நேத்து வச்ச குழம்பு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நேத்து வச்சதுன்றதுனால என்ன, அப்படி பார்த்தா எத்தனை பேர் மீன் குழம்பு நேத்து வச்ச மீன் குழம்பு ஏன் மத்த குழம்பு எல்லாம் சாப்பிட்டா இங்க அடைச்சுக்குமா? இத்தனைக்கும் அதுதான் நாத்தடிக்கும். கரெக்ட் தானே? எனக்கு தெரியாது, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்காதுப்பா. எனக்கெல்லாம் சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டாதான். அது என்ன நேத்து வச்ச மீன் குழம்புலாம் எனக்கு தெரியாது. தெரியல, இல்ல பாட்டே பாடி இருக்காங்கன்னும் போது அதை எழுதினவரும் ரசிச்சிருப்பாரு, பாடினவரும் ரசிச்சிருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் லைஃப்ல. நல்லா வதங்கணும். பக்கத்துலயே வந்து மோர் தாளிப்புக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்பயே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா மோர் வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். தாளிக்கும் போது எண்ணெய் கடுகு, அவ்வளோ ரொம்ப சிம்பிள். மோர் மட்டும் அக்கா வந்து ஏன் வேணாம் அப்படியே சத்தமாக இருக்கும். நான் கேட்கும் போது அவங்க போட மாட்டாங்க, பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. அவங்க கேட்கும் போது மட்டும் நான் ஏன் போட்டணும், சரி ஆனா நான் போடுவேன். அவங்க மாதிரி அல்ப கிடையாது. ஸோ எனக்கும் அவ்வளோக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இப்போ உப்பு தேவையான அளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். போடு போடு, போதும். இது காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் ரொம்பவே காஞ்சிருச்சு. கடுகு, அடுத்தது இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப அது வதங்கி போயிடும். இது காலியாக போகுது. மந்த்லி கிராசரி இன்னுமே நம்ம ஷாப்பிங் பண்ணலை. கிராசரிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டுருவோம். ஏன்னா இருக்கிறது மட்டும்தான் வாங்குவோம், இல்லாததெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்றது இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுக்கு அழையா இருந்தாலிங்க வந்து பூச்சிங்கெல்லாம் நிறைய வராங்க, அவங்களாம் ஈட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் எனிவே காலியானதை மட்டும் வாங்குறது தான் நமக்கு சேவிங் டிப்ஸ். ஆஃப் பண்ண வேண்டியதுதான். மதில் போடவில்லை, பரவாயில்ல விடு, மறந்துட்டேன். இது அப்படியே இருக்க வேண்டியதுதான். மோர் அடிச்சு உப்பு போட்டு இது அதில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். போதும், வதங்கிடுச்சு. இது போட்டு இப்போ இதை போட்டுட்டு நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. நோ தண்ணி ஊற்றி செம்ம டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க விருப்பப்பட்டால். ஆமா, நாங்க சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்த ஃபை போட்டு தான் பேசுவோம், வதக்கி ஃபைங், குக்கி ஃபைங் அப்படின்ட்டு. அதெல்லாம் பாட்டு. ஆமா, பாட்டா எடுக்கும் போது எனக்கு செம்மையா இருந்துச்சு. அது அவ்வளோ ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அந்த சமயத்துல, ஃபை ஃபை ஃபைன்னுட்டு. பட் இப்ப அந்த பாட்டுலாம் சன் மியூசிக்ல போடுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அப்பெல்லாம் சன் மியூசிக் வச்சாலே அந்த பாட்டு தான். இப்பெல்லாம் சன் மியூசிக்ல பாட்டு போடுறானானே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. எனக்கு சன் மியூசிக்ல சுரேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் இருப்பாரு, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு கொடுக்குற அந்த கவுண்டரு அதெல்லாம் என்ன சொல்றது, பாக்குறதுக்கு கேட்கறதுக்குலாம். இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. என் தங்கச்சி சின்ன வயசுல சன் மியூசிக் மட்டும் தான் வச்சு கேட்டுட்டு இருப்பா. அப்பெல்லாம் பாட்டு உண்மையாலே கேக்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப பாட்டும் கேக்குற மாதிரி இல்ல, மனிதர்களும் அதுல இல்ல, அதனால அது பாக்குறதே இல்ல, அவ்வளவுதான். இப்பதான் வந்து ஒன்லி இளையராஜா சாங் போன்ல போட்டோமா, பாட்டு கேட்டுக்கிட்டே வேலையை பார்த்தோமா, அவ்வளவுதான். இப்ப வீடியோ எடுக்கிறதுனால நான் அது போடல. இதே நான் தனியா குக்கிங்னா பாட்டை போட்டு போட ஆரம்பிச்சேன்னா வேலை கட கட கடமை, அது ஒரு தனி பூஸ்ட். இல்லாட்டி எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி இருக்கும், அமைதியா. என் தங்கச்சிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளூடூத் ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். அது எப்பன்னு தெரியாது. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு. மூடிட்டு என்ன இல்ல, பரவாயில்லையா? போதும் போதும், இதுவே போதும். அப்படியே சிம்ல வச்சு இதுல வந்து அவ்வளவுதான், அடங்கிடுச்சு சூடு. ஸோ கொத்தமல்லி போட்டாச்சு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கும். இது நான் கண்டுபிடிச்சது, யாரோ கண்டுபிடிச்சது, நான் கண்டுபிடிச்ச ரெசிபி. முன்னாடி ரேடிஷ் பொரியலே செய்ய மாட்டாங்க. ரேண்டமா நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ரெசிபி பார்த்தேன். ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணதுதான் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்து தான் இப்போ வந்து ரேடிஷ் பொரியல். இதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி சாம்பார் அண்ட் காரக்குழம்பு. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து
பாத்திரம் தேய்ச்சிட்டேன். ஒரு சில 2 கிண்ணம் மட்டும் தான் இருக்கு, பால் காய்ச்சின கிண்ணம் இப்போ. ஸோ அது வந்து அம்மா தலையில கட்டிட்டு போயிடலான்ட்டு அம்மா வந்து வாஷிங் மிஷினும் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து வெளியில கிளம்புறோம். எங்க அம்மா கூக்குரல் கொடுக்குறாங்க, என்னன்னு கேளு. என்னம்மா? என்ன வேலை? டஸ்ட்பின் குப்பை தொட்டி வேலை. எல்லாம் வீட்டுல இருந்தாலே டைம் ஆயிடுச்சு, வெளியில கிளம்புறதுக்கு. அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். இது உள்ளதான் எப்பயுமே அம்மா வந்து தேய்ச்சி கழுவணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி ரொம்ப என்னது 10 பாத்திரம் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏன்னா அது 10 பாத்திரம் இல்ல, பால் பாத்திரம் கூட நான் தேய்ச்சிருவேன். இந்த சிக்கன் மட்டன் செய்யறது மட்டும் நான் தொட மாட்டேன். எனக்கு என்னவோ இப்பெல்லாம் அது சுத்தமா பிடிக்கல. இது வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அம்மா வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டு போயிருந்தேன். அதுல வந்து ஒரு சிலது வந்து இந்த மாதிரி பரவாயில்ல. ஓகே, மோர் மட்டும் தாளிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சிரும். தாளி மோர்ல மட்டும் போடணும், அவ்வளவுதான். அதை அம்மா பாத்துக்கிடுவாங்க. நாங்க இப்ப வெளியில கிளம்புறோம், அவ்வளவுதான். அவசரமா டைம் போயிட்டே இருக்கு. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகின்றது. இன்னொரு vlog-ல் இணைவோம். டாடா, பை பை.